ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வீட்டை காலி பண்ணிட்டு போகிறோமேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, கேம்பிங் கிளம்பியாச்சு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே எல்லா திங்ஸையும் எடுத்து சோஃபாவுக்கு முன்னாடி வச்சாச்சு. அப்போ தான் வந்து நம்ம காரில் எடுத்து லோட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன வண்டி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா பொருளையும் கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. ஸோ எங்கே போனோம், என்னெல்லாம் பண்ணினோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் கேம்பிங் போகலங்க, அதுக்கு முன்னாடி இயர் போயிருந்தோம். பட் அப்போ போகும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன், எப்போ இனிமேல் லாரி தான் வாங்கணும் போல், இந்த கார் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு போட்டு டம்ப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ நாங்கள் இருக்கிற ப்ளூமிங்டன்லேருந்து அங்கே போகிறதுக்கு 1 hour 15 minutesங்க. எந்த இடம் அப்படின்னா கிக்கபூ ஸ்டேட் பார்க். ஸோ அந்த இடத்துல கேம்பிங் சைட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் முன்னாடியே புக் பண்ணியாச்சு. கேம்பிங் சைட் வந்துட்டு ஒரு சைட்டுக்கு $45ங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எத்தனை ஃபேமிலி போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேம்பிங் சைட்டு புக் பண்ணிக்கோங்க. கேம்பிங் சைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்டில் 2 பேர் நம்ம டென்ட்டு போட்டு தங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு 6 ஃபேமிலி போகிறோம் அப்படின்னா ஒரு 3 சைட்டு வந்து புக் பண்ணிக்கலாம், 2 பேராக போடுற மாதிரி, அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாங்க. நாங்கள் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து கிளம்பினோம். ஒரு 4 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். பட் கிளம்ப முடியல, டைம் எடுத்துக்கிச்சு. எனக்கு அந்த உள்ளே போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சொல்லிக்கிட்டே தான் வரேன், எப்பா ரொம்ப அழகாக இருக்குப்பா அந்த இடம் அப்படின்னுட்டு. பக்கத்துலேயும் இருக்குது நம்ம மொரைன் வியூ, அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கிளின்டனு, அப்புறமா வந்துட்டு கொமர்லா, அந்த மாதிரி நிறைய இடத்துல கேம்பிங் சைட்ஸ் இருக்குது. ஏன் நாங்கள் கொஞ்சம் ஒரு 1 hour 15 minutes ட்ரைவில் வந்தோம் அப்படின்னா இந்த பார்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ எல்லாம் பார்த்துருந்தோம். பக்கத்துலேயே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது அப்படிங்கிறனால இதை சூஸ் பண்ணியிருந்தோங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ளூமிங்டனில் இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்தாச்சுங்க அந்த கிக்கபூ ஸ்டேட் பார்க்குக்கு. இதில் வந்து 2 சைட் இருக்குது. அதாவது என்னென்னா எலக்ட்ரிக் இருக்கும், எலக்ட்ரிக் இல்லாமலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் புக் பண்ணினது எலக்ட்ரிக் சைட்டு. செக்இன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 o'clock மேலே, செக் அவுட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 o'clock செக் அவுட், 1 o'clock வரைக்கும் செக் அவுட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் இப்போ எங்களோட சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும் இருந்தது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஸ்ரேயா வந்து ஃபேமிலி லைட்டாக போட்டு வச்சுருக்காங்க, சும்மா தான் போட்டிருக்காங்க, இனிமேல் ஆணி எதுவும் அடிக்கலை, சும்மா வந்து போட்டு வச்சுருக்குறாங்கங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கே பவர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு நைட் லேம்ப் மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக வச்சுக்கலாம். அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு இன்ஸ்டன்ட் பாட் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணினோம் அப்படின்னா டென்ட்டை வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நைட் ஆகும்போது என்ன ஆகுனா கொசுலாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதனால் இதை போட்டு முடிச்சுட்டு உள்ளே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்த வேலைகளை டின்னர்லாம் வந்து பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே நைட்டு, சண்டே ஆஃப்டர்நூன், அதான் ஒரு 12:30 12:45க்கு செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோங்க. ஃபைனலி இந்த டென்ட்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் போடலை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஏர் பெட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். 2 ஏர் பெட் இதில் போடலாங்க. 2 ஏர் பெட் போட்டு எல்லாம் வந்து தூங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஏர் பெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டு அதுவே வந்து நம்ம கனெக்ட் மட்டும் பண்ணினா போதும், ஏர் இதாகிடும். இன்னொன்று வந்து நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும், கையில் கிடையாது, அதுவும் வந்து எலக்ட்ரிக் தான், அடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ நான் உள்ளே வந்து என்னென்ன செட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா 2 பெட்டு போடுற மாதிரி, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, எக்ஸ்டென்ஷன் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம பவர் அதிலேருந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு லைட்டு வச்சுருக்கிறேன், அப்புறமா வந்து ஒரு ஃபேனும் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஃபேன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து டென்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொசு எதுவும் போகாமல் இருக்கும், கொசு அப்புறமா வந்து ஏதாவது பூச்சிகள் ஏதாவது போகாமல் இருக்குங்க. நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தோசையும் கிரில் சிக்கனும் பிளான் பண்ணியிருந்தோம். கிரில் சிக்கனுக்கு சிக்கன் மேரினேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை கிரில்லை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மலர் வந்து இப்போ தான் வந்து டென்ட் போட்டுட்ருக்குறாங்க, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்க போடட்டும், நம்ம இந்த சைடு வந்து மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க. எங்களுக்கு மனசே வரல விட்டுட்டு திரும்பவும் இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி. பசங்களுக்கெல்லாம் இன்னும் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு.
வால்மார்ட் இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிரைவில் இருக்குங்க. நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னாலும் அங்கேயே வாங்கிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லவ்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு டாலர் ஜென்ரலும் ஒரு 8 மினிட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் தேவைப்பட்டதுன்னா பக்கத்துலேயே கூட வாங்கிக்கலாம். வாட்டர் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாங்க. நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு ஒரு 12:40க்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஜாலியாக தூங்குறதுக்கு 1 hour ஆயிடுச்சு, 1 o'clock ஆயிடுச்சு. ஸோ மார்னிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூக்கம். ஸோ மார்னிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பொங்கல் யார் வைக்க போகிறா? நவீன் அண்ணாவா? சரி அது இருக்கட்டுமா. இது தண்ணி ஊற்றிக்கிட்டு சக்கரை போட்டிங்களா? சக்கரை போடலை. உங்கள் மனைவி சர்க்கரை போடாமல் தான் குடிப்பார்களாம். எல்லா திங்ஸுமே வீட்டிலேருந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோங்க. நெக்ஸ்ட் டே என்ன சமைக்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி திங்ஸு எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வடைக்கு மாவு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் அரைச்சி எடுத்து ஐஸ் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சாச்சு. ஸோ அதனால் வடையும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். வடை, பொங்கல், சட்னி, சாம்பார் மற்ற எல்லாமே அங்கே தான் பண்ணுற மாதிரி வடைக்கு மட்டும் மாவு அரைச்சி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அதுதான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் பொங்கல் இருந்தால் வடை இல்லாமல் எப்படி அப்படின்னு கேட்டுட்டாங்க. சரி விடுங்க பயப்பில்லைங்க, வடை தானே கேட்குதுங்க, போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. பொங்கல் வந்து மலர் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே பாட்டாக வைக்கிற மாதிரி வந்து டபராலேயே வச்சு பொங்கல் கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கணும். அவர் குக் பண்ணவர் தான் சொல்றாரு. பொங்கலை தூக்கிட்டு வெளியில போயிடலாம். அடுத்து படைக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த பக்கம் எண்ணெய்க்குள்ள போட்டு விட்டுருக்கு. உங்க ஆர்வ கோளாறுக்கு அளவு இல்லாம போடுங்க. இல்ல வடமாவு ரெடி பண்ணது யாருன்னு கேளுங்க, தூக்கி காட்டுறீங்க. அவர்தான். இந்த கிக்காபூ ஸ்டேட் பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த கேம்பிங் சைட்டில் 3 ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் ஷவர் பில்டிங் இருக்குதுங்க. ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அது பக்கத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் ரொம்ப பக்கத்தில் இருந்தனால அவங்களுக்கு விளையாடுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அங்கே போய் விளையாடிப்பாங்க, நம்ம இங்கேருந்தே கூட பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவங்க பாதி பேர் குழந்தையும் பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சமைக்கலாம் அப்படின்ட்டு. காலையில் ஒரு 7 மணிக்கு மேலெலாம் தூக்கம்லாம் வராதுங்க. ஏன்னா அந்த குருவிகளோட சத்தம் நல்ல வெளிச்சம், அதனால சத்தம் வந்து காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். தூங்கலாம், பட் அதுக்கு மேலே தூக்கமும் வரலை. சரி ஓகே போய் என்ஜாய் பண்ணுவோம் வெளியே வெதரை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் வந்துட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ரிவர் டியூப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் லைக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ரிவர் டியூபிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் என்னென்ன ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இங்கே ப்ளூமிங்டனில் இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா சில பேர் சொல்கிற விஷயம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்து போகிறவங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மலர் வந்து நானும் கொஞ்சம் நேரம் வடை போடுறேன் கொடுங்க சுப்பு அப்படின்ட்டு அவங்களும் வடை போட்டாங்க. அப்புறமா பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிவர் டியூபிங் போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க. வடை வந்து எப்படி தான் காலி ஆச்சுன்னு தெரியல, உடனே காலி ஆகிடுச்சு. அதே மாதிரி பொங்கல் சாம்பார் எல்லாம் வந்து ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது அது ஒரு ஹாப்பினஸ்ங்க. வெளியில் வெயில் தாங்க முடியல, ஒரு ஃபேனை வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த டைமில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு இந்த ஃபேன் வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வெளியவும் வச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூனோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ஒரு லைட்டாக வெக்கையாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவர் டியூபிங்கை பற்றி ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.